எம்மொழிக்கும் சளைத்தது அல்ல தமிழ் மொழி என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி எக்ஸ் பக்கத்தில் ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம் மொழி, இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம். அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல, பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி. எனவே உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்காதே என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தமிழ் வாழ்க என்ற வார்த்தைகள் இடம்பெற்ற சுவரொட்டிகள் தமிழகத்தின் பல இடங்களில் ஒட்டப்பட்டு இருக்கிறது. சென்னையில் அண்ணா சாலையில் பல்வேறு இடங்களிலும், குரோம்பேட்டை, தாம்பரம், பல்லாவரம் போன்ற புறநகர் பகுதிகளிலும் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உள்ளன. இதேபோல் கோவையிலும் தமிழ் வாழ்க என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ள போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய அரசை கண்டிக்கும் விதமாக 2 நாட்களுக்கு முன்னர் சென்னையில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சூழலில் மத்திய அரசை எதிர்க்கும் வகையிலேயே தற்போது போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.